2 மணி நேரமாக வெயிட் பண்ணுறோமா, வண்டி இல்லை. அது என்ன ரீசன் சொல்ல மாட்டாங்க. ரீசன் கேட்டதுக்கே வேசார்பாடியில் வந்து மின்காம்பு அருந்து வந்துச்சுன்றாங்க. மின்காம்பு அருந்து வந்து வேசார்பாடி அந்த லைன் வேணால் ஸ்டாப் பண்ணலாம், அது லேட் ஆகலாம். ஆனால் கும்மிடி பூண்டி லைனும் விடலாம் ஃப்ரீ பண்ணி. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சம்மந்தம் இல்லாத லைனை வந்து ட்ரெயின் எல்லா இடத்துலையுமே ட்ரெயின் ஸ்டாப் பண்ணுறேன்றாங்க. கால தாமதமாக வரப்படி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இந்த லைன் வந்து கும்மிடி பூண்டி லைன் வந்து எப்போவுமே ஸ்லோ. எக்ஸ்பிரஸ்னாலே அந்த லைன் வந்து எப்போவுமே ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ வரைக்கும் ரீசெண்டாக விங்கோவில் வந்து பசங்களாம் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் அந்த தீர்வு காணல. இப்படி இருக்கும்போது இன்னும் ரயில்வேல எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க சொல்லுங்கள். 6 நிறைய பேர் போராட்டம்னு நிற்கிறாங்க. இப்போ வரைக்கும் எதுவுமே ரீசன் சொல்ல. கேட்டதுக்கு காலதாமதமாக ட்ரெயின் வரும் தான் சொல்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு 2 ட்ரெயின் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஒன்றும் ட்ரெயின் ஒன்றும் இப்போ ஒரு வண்டி வந்துக்குது 13 பிளாட்ஃபார்ம். அது எந்த ட்ரெயினும் அனௌன்ஸ் பண்ணல. அடுத்தது கும்மிடிப்பூண்லேருந்து வர ட்ரெயினுக்கு கொருக்குப்பேட்டை அந்த சைடு தான் வரும். அதுவாச்சு ஒன்று அலோவ் பண்ணணும். உள்ள அலோவ் பண்ணால் தான் எல்லாருமே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஒர்க்கு போகணும். இப்போ நைட் ஷிஃப்ட் போவாங்க. இப்போ நைட் ஷிஃப்ட் முடிச்சு டே ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. சில்ட்ரன்ஸும் இருக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ சிரமம். ரொம்ப எல்லாருமே இப்போ ட்ரெயின் வந்து ரொம்ப இதுதான் ஒரு அத்தியாவசியமான செயல். அந்த ட்ரெயினே இப்போ இங்கே ஸ்லோவாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். இதே போல தான் மேடம் இப்போ செங்கல்பட்டு ரூட்டில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன். லோக்கல் ட்ரெயினில் ரொம்ப டிலே ஆகி எல்லாருமே ஃபுட்போர்டில் போய் ஒரு 10-12 பேர் இறந்தாங்க. இப்போ இதே சூழ்நிலையில் இங்கே உருவாக்கிடுவாங்க. வீட்டுக்கு காலதாமதமாக போகலான்றதை தாண்டி வீட்டுக்கு போவோமானே நிறைய பேர் ஃபுட்போர்டில் பதறிட்டு போவாங்க. ஆண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எவ்வளோ பேர் வந்து இந்த கூட்டமாக தான் போய் ஆகணும் இப்போ ட்ரெயின். ஏன்னா இவங்க நார்மலாக இருக்கிற சர்வீஸ் பண்ணும்போது இவங்க ட்ரெயின் டிலே தான். இது மின்கம்போ அருந்தது வந்து வியாசர்பாடின்றாங்க. ஆனால் இங்கேருந்து நான் வந்து ஒரு மணி நேரத்தில் 2 ட்ரெயின் அந்த ரூட்டில் போயிடுச்சு. கொருக்குப்பேட்டையில் இந்த ரோட்டு பேசன் பிரிட்ஜ் கொருக்குப்பேட்டை திருவெற்றியூர் ரூட்ல எந்த கம்பியும் டேமேஜே ஆகல. அங்கிருந்து ட்ரெயினும் வர மாட்டேங்குது, போகவும் மாட்டேங்குது, எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அப்படியே அந்த போர்டை பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இந்தியன் ரயில்வேஸ்ன்னு போடுறாங்க. ஏன் அவங்களுக்கு வந்து ஆல் ட்ரெயின்ஸ் ஆர் கேன்சல்டு, பப்ளிக் யூஸ் யுவர் உங்களுக்கு சாதகமான போக்குவரத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்ல மாட்டாங்களா? இதே ஸ்டேஷன் தானே பார்க்ல இருக்கு. பார்க்ல போர்டில் டீடைல் போடல, ஓகேங்களா? இதே பார்க் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம்ல. சென்ட்ரல்ல இருந்து கும்மிடிப்பூண்டி போறவங்க, அரக்கோணம் போறவங்க இன்றைக்கு ஒரு நாள் வந்து அங்க இருக்கிற ட்ரெயினை பயன்படுத்திக்கோங்க, இங்க வந்து காலதாமதம் ஆயிடுச்சு, மின்கம்பு அருந்துடுச்சுன்னு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டா நாங்க யோசிக்கிறத கூட அவங்க யோசிக்க மாட்டாங்க. நாங்க யோசிச்சு ஒரு ஐடியா சொன்னோம்னா அதை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏன் பார்க் ஸ்டேஷன்ல இருந்து நாங்க வரோம், எங்களுக்கு அங்கேயே அந்த அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா வர வழியில நாங்க மெட்ரோல ஏறி போறோம், இல்ல பி ஸ்டேஷன் போயிட்டு பி ஸ்டேஷன்ல இருக்க ட்ரெயின்ல ஏறி நாங்க போறோம். அதையும் அவங்க யோசிக்க மாட்டாங்க. 7:10க்கு ஃபாஸ்ட் வண்டி விடுறாங்க, அதுல எவ்வளவு கூட்டம் ஏறுது தெரியுமா? அதுல வந்து லேடிஸ் மட்டுமே வெளியே தொங்கிட்டு போறாங்க. இப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் தெரியுமா வெளியே அந்த மாதிரி தொங்கிட்டு போயிருக்காங்க. நாளைக்கு காலையில எவ்வளவு ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியாது, நாளைக்கு நியூஸ்ல பார்த்தா தான் தெரியும். டெய்லி இதே பிரச்சனை தான். டெய்லி ஒரு நாள் கூட வண்டி ஆன் டைமுக்கு வந்தது கிடையாது. டெய்லி 20 நிமிஷம் 30 நிமிஷம் லேட்டா தான் வருது. 7:15 மிலிட்ரி சைடிங்கு 7:30 மணிக்கு வந்து 7:45 தான் இங்கிருந்து வெளியவே எடுக்கிறான். டெய்லி இதே பிரச்சனை தான் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்ட். எந்த டெவலப்னு எங்களுக்கு தெரியல. சீரியஸ்லி இந்தியா டெவலப்ன்றாங்க. எல்லாத்துலயுமே டெவலப் ஆகுது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒன்றும் டெவலப்பே ஆகல. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஒன்றும் அங்கேயே தான் கிடக்கு. இப்படியே மங்கினே இருந்தா ஒன்றும் அப்போ எப்படி தான் பேசஞ்சர்ஸ் இது ஆகுவாங்க? அதில் டிக்கெட் இது பண்ற, தக்கல் ஆதார் கார்டு லிங்க் பண்றோம், ஓகே. ஆனா இப்போ லோக்கல் ட்ரெயின் தான் இப்போ எல்லாருமே சராசரியா யூஸ் பண்றது. அரக்கோணம், திருத்தணி, கும்மிடிப்பூண்டி சராசரியா ஒரு நாளைக்கு பார்த்தாலே ஒரு லேக்ஸ் கணக்கில் பீப்புள்ஸ் யூஸ் பண்ற ட்ரெயின் இதுதான். இதுவே டெவலப் பண்ணாம இப்படியே வச்சிருந்தாங்கன்னா என்ன இந்தியா வல்லஸ் ஆயிடுச்சு, என்ன யூஸ் சொல்லுங்க? ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் ஆஃப் தான் இந்தியா அதுன்னு சொல்லணும். ராக்கெட் அனுப்புறாங்க, ராக்கெட் எங்களுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு ஒரு லோக்கல் ட்ரெயினில் எவ்வளோ டெவலப் பண்ண முடியும், எவ்வளோ சென்சாருங்க அங்கங்கே யூஸ் பண்ண முடியும், எவ்வளோ. இப்போ போனாங்க நிறைய பேர் ஃபுட்போர்ட் தான், நிறைய பேர் தொங்கிட்டு தான் போனாங்க. அவங்க நிலைமை ஏதாச்சும் ஒரு பையன் காலு கீழே வந்தாலும் என்ன ஆகும்? லேடிஸும் ஃபுட்போர்டு, காலு கை இப்படின்ற ஒரு நொடி தான் அடியும் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
சீக்கிரமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். மினிஸ்டர் எல்லாருமே பார்க்கணும். பார்த்து நடவடிக்கை எடுத்தீங்கன்னா யூஸ் ஆகும். எக்மோர்லேருந்து வந்துட்டு நான் பீச்சுக்கு போய் 6:30 எங்கள் காலேஜ் விட்டுருவாங்க. நான் எக்மோர் போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு பார்த்தோமே இதே பிரச்சனை தான் நடக்குது. இங்கே சென்டரில் வந்தால் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்க மாட்டேங்குங்க. இப்போ நான் வந்து டிசேபிள்டு பர்சன், எனக்கு இந்த மாதிரி நேரம்னா இவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, நான் போய் ஃபுட்பால் எங்கேயாவது ஓரமாக போக சொன்னால் நான் எதுக்கு போகணுன்னு எல்லா லேடிஸும் அப்படி தான் நிற்கிறாங்க, ஜென்ஸுமே அப்படி நிற்கிறாங்க. எங்களுக்காக ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு கோச் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு லைக் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் நேற்று வந்து தெரியும் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஆயிடுச்சு எக்ஸாமுக்கு. நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஏறிட்டேன். அப்போ வந்து செக்கிங் வந்து தம்பி நீங்கள் ஏறக்கூடாது, சரி என்னை பிடிச்சி 500 ஃபைன் கட்டிட்டு போகிறேன். இந்த மாதிரி ட்ரெயின்லாம் லேட்னா நான் என்ன பண்ணுவேன், வீட்டுக்கு போகிறதுக்கு நான் வீட்டுக்கு 7 மணிக்கு போகணும். நீங்கள் மணி இப்போ 9 ஆகுது. திருப்பி நான் காலேஜ் எனக்கு எக்ஸாம், நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி டைமில்? இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். இந்த மாதிரி பசங்கள் இப்போ டிசபிலிட்டி பசங்களுக்காக ஒரு கோச் கொடுக்கணும், இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும், டிக்கெட் சர்வீஸ் தான் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு அம்பத்தூர்லேருந்து எக்மோர் வரத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட் வந்து 150 ரூபா. இப்போ டிசபிலிட்டிக்கு அந்த டிசபிலிட்டி பர்சன் சேலஞ்ச் பர்சனுக்கு எதாவது கம்மி பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு கோச் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதான் என்னோட கொள்கை. நன்றி.